நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன் இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். தூரப்பிரதேச தனியார் பஸ் ஊழியர்களின் பிரச்சினை தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்று பிற்பகல் போக்குவரத்து அமைச்சர் தலைமையில் நடைபெறவுள்ளது. பஸ் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற முதற்கட்ட கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் பிரகாரம் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளதாக உள்ளக போக்குவரத்து அமைச்சு கூறப்படுகின்றது. இதேவேளை 11 கோரிக்கைகளை முன்வைத்து தூரப்பிரதேச தனியார் பஸ் ஊழியர்கள் நேற்று முன்தினம் இரவு ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு நேற்று நள்ளிரவு நிறைவடைந்திருந்தது. இன்று காலை முதல் பஸ் போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பும் என பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் தேசிய அமைப்பின் தலைவர் ஊவத்தனே சுமனதேரர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இன்று நடைபெறவுள்ள கலந்துரையாடலில் அநீதி இழைக்கப்படுமேயானால் தொடர் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பிக்க உள்ளதாகவும் பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் தேசிய அமைப்பின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.